வணக்கம். தங்கம் தொலைக்காட்சி பக்தி செய்திக்காக ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் கொளத்தேரி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு கண்ணபுரான் சகாய பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12ஆம் ஆண்டு சிறப்பான முறையில் அக்னி வசந்த விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள். இன்று 24/6/2024 இன்று காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம் செய்து முடித்து பின்பு மகா தீபாராதனை நடந்து முடிந்து இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் சார்பாகவும் நாட்டாண்மைதாரர்கள் சார்பாகவும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 10 மணி அளவில் மரம் ஏறுதல் நிகழ்ச்சி, அதாவது அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய மரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு படியிலும் மகாபாரதத்தினுடைய சிறப்புகள், பக்தி பாடல்களோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் கொளத்தேரி கிராமத்தின் பஞ்சாயத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் கொளத்தேரி கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும், கொளத்தேரி கிராமத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் இந்த அர்ஜுனன் தபசு விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தபசு விழா முன்னிட்டு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடந்து முடிந்து கோவில் சார்பாகவும் இளைஞர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் சார்பாக மகா அன்னதானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய வணங்கி அருள் பெற்று சென்றனர். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை ஊர் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள், நாட்டாண்மைதாரர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திரௌபதி அம்மன் அக்னி வசந்த விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி வருகிறார்கள். பக்தி செய்திக்காக கொளத்தேரி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் அக்னி வசந்த விழாவிலிருந்து இன்று அர்ஜுனன் தபசு மறையேறு நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக, குறிப்பாக பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன். வணக்கம். தங்கம் தொலைக்காட்சி பக்தி செய்திக்காக ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் கொளத்தேரி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு கண்ணபுரான் சகாய பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயில் மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12ஆம் ஆண்டு சிறப்பான முறையில் அக்னி வசந்த விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள். இன்று 24/6/2024 இன்று காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம் செய்து முடித்து பின்பு மகா தீபாராதனை நடந்து முடிந்து இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் சார்பாகவும் நாட்டாண்மைதாரர்கள் சார்பாகவும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 10 மணி அளவில் மரம் ஏறுதல் நிகழ்ச்சி, அதாவது அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய மரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு படியிலும் மகாபாரதத்தினுடைய சிறப்புகள், பக்தி பாடல்களோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் கொளத்தேரி கிராமத்தின் பஞ்சாயத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் கொளத்தேரி கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும், கொளத்தேரி கிராமத்தை சுற்றி உள்ள கிராமங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் இந்த அர்ஜுனன் தபசு விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தபசு விழா முன்னிட்டு மரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடந்து முடிந்து கோவில் சார்பாகவும் இளைஞர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் சார்பாக மகா அன்னதானம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் கலந்து கொண்டு
அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய வணங்கி அருள் பெற்று சென்றனர். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை ஊர் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள், நாட்டாண்மைதாரர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திரௌபதி அம்மன் அக்னி வசந்த விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி வருகிறார்கள். பக்தி செய்திக்காக கொளத்தேரி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் அக்னி வசந்த விழாவிலிருந்து